இன்றைய அனுதின தியான வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவரின் பெயர்களும் அடையாளம் பார்ப்போம். இது பகுதி 1. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது வேதாகமத்தில் குறைந்தது 4 முக்கிய பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன. பரிசுத்த ஆவி, தேவ ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேற்றவாளன். ஒவ்வொரு பெயரும் பரிசுத்த ஆவியானவரின் குறிப்பிட்ட அலுவல்களையொட்டி அமைந்த பெயர்களாகும். நாம் முதலில் பெயர்களை குறித்து அறிந்துவிட்ட பிறகு அடையாளங்களை குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளிய தேவனையே அசட்டை பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். பரிசுத்த திருத்துவத்தின் 3 நபர்களுள் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெயரில் விளங்குவது போலவே பரிசுத்தம், தூய்மை சம்பந்தப்பட்ட அலுவல்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கும் பரிசுத்தத்தையும் தூய்மையையும் கொண்டு வருகிறார். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்யும் தீமை, அசுத்த ஆவி இவைகளிடமிருந்தும் உலகத்தின் துன்மார்க்கர்களிடையே இருந்தும் நம்மை பிரித்தெடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் தேவனுடைய ஆவி எது என்றும் பிசாசின் ஆவி எது என்றும் வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தேவ ஆவி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். பல வேத பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவரை தேவ ஆவி என்று பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனங்களை வாசித்து பாருங்கள். அவரை தேவ ஆவி என்று அழைப்பதும் சரிதான், ஏனெனில் அந்த ஆவி தேவனிடத்தில் அனுப்பப்பட்டதாக காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில். இது பகுதி 1.